டெல்லி குடியரசு தின விழாவில் பங்கேற்க உள்ள புதுவை பழங்குடியினர்கள் பயணச்சீட்டு வழங்கி முதல்வர் ரங்கசாமி அனுப்பி வைப்பார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் திமுகவினர் சந்திப்பு. மதுபான கொள்கையில் வெளிப்படைத்தன்மை இல்லை, வேண்டியவர்களுக்கு மட்டும் உரிமம் வழங்கப்படுவதாக புகார். பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்டதை கண்டித்து சட்டமன்றத்தை முற்றுகையிட்ட மகளிர் காங்கிரசார் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு முதல்வரிடம் மனு. புதுச்சேரியில் நாட்டு வெடிகுண்டு வீச்சு, 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் கைது, முக்கிய குற்றவாளிக்கு வலைவீச்சு. டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் மாநில பிரதிநிதியாக பங்கேற்க உள்ள புதுவை பழங்குடியினருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி விமான பயணச்சீட்டினை வழங்கி வழி அனுப்பி வைத்தார். வரும் ஜனவரி 26 குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த பழங்குடியினர்களில் 2 பேர் பரிந்துரைக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுவர். அதன்படி பாகூரை சேர்ந்த பழங்குடியினர் ஜெயக்குமார், ஜெயந்தி ஆகியோர் மாநில பிரதிநிதியாக குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர். அவர்களை அழைத்துச் சென்று வருவதற்கு தொடர்பு அதிகாரியாக நல அதிகாரி பழனி நியமிக்கப்பட்டுள்ளார். அவர்களுக்கு தேவையான குளிர்கால ஆடைக்கான தொகை மற்றும் விமான பயணச்சீட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் நேற்று வழங்கி வழி அனுப்பி வைத்தார். இதில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உடனிருந்தார். 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து திமுகவினர் புகார் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையிலான திமுக நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை ராஜ்நிவாசில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் அரசு அறிவித்தது போன்று புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்குவதுடன் அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும், ஊர்காவல் படை வீரர்கள் உள்ளிட்ட காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்ப வேண்டும், நகரப்பகுதியில் தலைக்கவசம் அணிவதில் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பன போன்ற 7 அம்ச கோரிக்கைகள் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா, புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு 4 மாதங்கள் ஆகியும் இதுவரை அரிசி வழங்கப்படவில்லை. ரேஷன் கடைகளை உடனடியாக திறந்து அரிசி வழங்குவதுடன் அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளத்தையும் வழங்க வேண்டும் என்றார். மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளித்ததில் முறைகேடுகள் நடந்துள்ளது என்பது அனைவரும் அறிந்தது. மதுபான கொள்கை வெளிப்படைத்தன்மையோடு இல்லை, வேண்டியவர்களுக்கு மட்டும் உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் நடத்தும் போராட்டத்தில் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று குறிப்பிட்ட சிவா, மாணவி விவகாரத்தை அரசியலாக்குகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மகளிர் காங்கிரசார் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு நுழைவு வாயில் கதவு மீது ஏறி உள்ளே செல்ல முயன்றவர்களை போலீசார் குண்டு கட்டாக தூக்கி கைது செய்ததால் கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி வெளி ஆட்களால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சட்டமன்றம் அருகே மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி நிஷா தலைமையில் கண்டன போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்திற்கு பின்னர் மகளிர் காங்கிரசார் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க புறப்பட்டு சட்டமன்றம் நோக்கி வந்தனர். அப்போது சட்டமன்றத்தின் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு நுழைவு வாயில் கதவு இழுத்து மூடப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் கதவின் மீது ஏறி உள்ளே செல்ல முயன்றனர். அப்போது போலீசாருக்கும் மகளிர் காங்கிரசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதத்தால் சட்டமன்றம் முன்பு பெரும் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மகளிர் காங்கிரசாரை போலீசார் வலுக்கட்டாயமாகவும் குண்டு கட்டாகவும் தூக்கி வந்து கைது செய்தனர். இதனால் சட்டமன்றம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரியில் முன் விரோதம் காரணமாக பல நாட்களாக கொலை செய்ய திட்டமிட்டு கோவிந்தசாலை வாஞ்சிநாதன் வீதியில் வெடிகுண்டு வீசிய 3 சிறுவர்கள் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி கோவிந்தசாலை வாஞ்சிநாதன் வீதியில் உள்ள ஒரு வீட்டின் அருகே நேற்று முன்தினம் அதிகாலை நாட்டு வெடிகுண்டு ஒன்று அதிக சத்தத்துடன் வெடித்து சிதறியது. வெடிகுண்டு சத்தம் கேட்டு பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்த பொழுது புகை மண்டலமாக இருந்தது. பெரியகடை இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர்.
வாஞ்சநாதன் வீதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது 6 பேர் கொண்ட கும்பல் வாஞ்சநாதன் வீதி வழியாக பைக்கில் செல்வதும் அப்போது கையில் வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை சாலையில் வீசி வெடிக்க செய்திருப்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசாரின் தொடர் விசாரணையில் நாட்டு வெடிகுண்டு வீசியது கண்டாக்டர் தோட்டம் 19 வயதாகும் லோகபிரகாஷ், அவரது கூட்டாளிகள் 18 வயதாகும் ஹேமந்த், 19 வயதாகும் குபேர் நகர் விஜயராகவன் மற்றும் 17 வயது சிறார்கள் 3 ஈடுபட்டிருந்தது தெரிய வந்தது. இதில் ஹேமந்த், விஜயராகவன் மற்றும் 3 சிறார்களை பெரியகடை போலீசார் நேற்று கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் லோகபிரகாஷுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்டிக்கர் மணி இருவருக்கும் முன் விரோதம் இருந்து வந்தது. இதில் லோகபிரகாஷ் உறவினர் மகனை ஸ்டிக்கர் மணி 2 நாட்களுக்கு முன்பு கேலி செய்துள்ளார். லோகபிரகாஷ் ஸ்டிக்கர் மணியை மொபைல் போனில் தொடர்பு கொண்டு என் தங்கையை ஏன் கேலி செய்தாய் என கேட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஸ்டிக்கர் மணி லோகபிரகாஷை கொலை செய்ய திட்டம் தீட்டி வருவதாக தகவல் பரவியது. அதற்கு முன்னதாக ஸ்டிக்கர் மணியை தீர்த்து கட்ட லோகபிரகாஷ் திட்டமிட்டுள்ளார். இதற்காக தனது கூட்டாளிகள் மூலம் அரியாங்குப்பம் சென்று பட்டாசுகள் வாங்கி வந்து அதில் இருந்த வெடிமருந்தை தனியாக பிரித்தெடுத்து நாட்டு வெடிகுண்டு செய்தனர். 18ஆம் தேதி இரவு முழுதும் ஸ்டிக்கர் மணியை கொலை செய்ய நாட்டு வெடிகுண்டுடன் சுற்றி திரிந்தனர். ஸ்டிக்கர் மணி கிடைக்காத விரக்தியில் லோகபிரகாஷ் கும்பல் வாஞ்சநாதன் வீதியில் நாட்டு வெடிகுண்டை வீசி வெடிக்க செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட ஹேமந்த், விஜயராகவன் மற்றும் 3 சிறார்கள் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். ஹேமந்த், விஜயராகவன் காலாப்பட்டு சிறைக்கும் 3 சிறார்கள் சிறுவர்கள் கூர்நோக்கு இல்லத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். தப்பி ஓடிய லோகபிரகாஷை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி செந்தில்குமரன் அறக்கட்டளை சார்பில் 2ஆம் கட்ட நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி செந்தில்குமரன் அறக்கட்டளை சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் ஏற்பாட்டில் பொங்கல் பண்டிகையொட்டி முத்தியால்பேட்டையில் வீடுதோறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை கடந்த சில தினங்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நேற்று இரவு 2ஆம் கட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முத்தியால்பேட்டையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சுமார் 2000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த இளைஞருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் பீமாராவ் நகரைச் சேர்ந்தவர் தமிழ் என்கின்ற இளவரசன், MBA பட்டதாரி. முன்விரோதம் காரணமாக கடந்த 2018ஆம் ஆண்டு இவரை ஒரு கும்பல் கணுவாய்பேட்டையில் கொலை செய்தது. இது குறித்து வில்லியனூர் போலீசார் விசாரணை நடத்தி 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதில் ஐயனார் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கொலையாளிகளுக்கு தங்க இடமளித்து உதவியாக இருந்த கரிக்கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த 28 வயதாகும் அருண் பாண்டியன் என்பவரை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் ஐயனார் உள்ளிட்ட 4 பேர் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. கடந்த 2024 அக்டோபரில் விசாரணை நிறைவடைந்து குற்றம் சாட்டப்பட்ட ஐயனார் உள்ளிட்ட 4 பேருக்கு ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தலைமறைவான அருண் பாண்டியனை போலீசார் கைது செய்தனர். அவர் மீதான வழக்கு விசாரணை தனியாக புதுச்சேரி 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணை முடிந்த நிலையில் அருண் பாண்டியனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதமும் கட்ட தவறினால் மேலும் 6 மாத சிறை தண்டனையும் அனுபவிக்க நீதிபதி மோகன் உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் சிவகுமார் ஆஜரானார். அரசியலமைப்பு மாண்புகளை பாதுகாக்கவும் வலுப்படுத்தவும் சட்டமன்ற செயல்பாடுகளில் குடிமக்கள் பங்கேற்பது கடமையாகும் என அகில இந்திய மாநாட்டில் பங்கேற்க புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் சிறப்புரை நிகழ்த்தினார். பீகார் மாநிலம் பாட்னா நகரில் 85வது அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு நேற்று 20ஆம் தேதி துவங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. மாநாட்டில் புதுச்சேரி மாநில சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு அரசியலமைப்பின் மாண்புகளை வலுப்படுத்துவதில் பாராளுமன்றம் மற்றும் சட்டசபை பங்களிப்பு குறித்து பேசினார். அதில் அவர் பேசும்பொழுது அரசியலமைப்பின் மாண்புகளை நிலைநிறுத்துவதிலும் வலுப்படுத்துவதிலும் சட்டசபை அமைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த மாண்புகள் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் அடிப்படை உரிமைகளை ஊக்குவிக்கும் சட்டங்கள் மற்றும் கொள்கைகளாக மாற்றப்பட்டுள்ளன. சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் பல்வேறு நலன்கள் மற்றும் தேவைகளை உறுதி செய்தல், பொது விவாதம் மற்றும் விவாதத்திற்கான ஒரு தளமாக சேவை செய்தல், சட்டங்கள் சமமானவை என்பதை உறுதி செய்ய வேண்டும். விளிம்புநிலை மக்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து பிரிவுகளும் பிரதிநிதித்துவம் அளிப்பது, பொதுமக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்கும் தன்மையை பராமரித்தல்,
உலகமயமாக்கல், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற சவால்களுக்கு ஏற்ப மாற்றியமைத்தல் சட்டசபை அமைப்புகள் எதிர்கொள்ளும் சவால்கள் ஆகும். எனவே அரசியலமைப்பு மாண்புகளை பாதுகாக்கவும் வலுப்படுத்தவும் சட்டமன்ற செயல்பாடுகளில் குடிமக்கள் பங்கேற்பது கடமையாகும் என்றார். புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்கம் சார்பில் தொடங்கிய தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்து பார்வையிட்டனர். புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்கமும் பெங்களூரு விஸ்வேஸ்வரையா தொழில்நுட்ப அருங்காட்சியகமும் இணைந்து நடத்தும் 2025ஆம் ஆண்டிற்கான தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியானது புதுச்சேரி உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் இன்று தொடங்கியது. 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளின் பல்வேறு படைப்புகளை பார்வையிட்டனர். கல்வித்துறை ஆணையர் மற்றும் செயலர் ஜவஹர், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, இணை இயக்குநர் சிவகாமி மற்றும் துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய 6 மாநிலங்களைச் சேர்ந்த இடைநிலை மற்றும் உயர்நிலை பிரிவுகளில் மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தனிப்பிரிவில் 80 படைப்புகளும், குழு பிரிவில் 52 படைப்புகளும், ஆசிரியர் பிரிவில் 58 படைப்புகளும் என மொத்தம் 190 அறிவியல் மாதிரிகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. காலையில் பல்வேறு பள்ளி மாணவர்கள் பார்வையிட அனுமதியும், மாலை 4 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து மாலையில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். இவ்விழாவானது பிள்ளைகள் மனதில் உள்ளார்ந்த அறிவியல் சார்ந்த ஆக்கத்தையும் சுற்றுப்புறத்தை ஆராயும் ஆர்வத்தையும் வளர்ப்பதோடு பல்வேறு பள்ளிகளையும் கல்வியாளர்களையும் இங்கே ஒருங்கே இணைத்தது விழாவின் சிறப்பாகும். இன்ஸ்டாகிராம் மூலம் புதுச்சேரி சிறுமிக்கு ஆபாச படத்தை அனுப்பி மிரட்டி உல்லாசத்திற்கு அழைத்த மன்னார்குடியைச் சேர்ந்த 30 வயது வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் என்ற செயலியை பயன்படுத்தி வந்துள்ளார். அறிமுகம் இல்லாத ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியிலிருந்து இவருக்கு நட்பை தொடர்வதற்கான அனுமதி அழைப்பு வந்துள்ளது. அதனை ஏற்ற அந்த சிறுமி பின்னர் அந்த நபருடன் நட்பாக பேசி பழகியுள்ளார். சிறிது நாட்களுக்கு பிறகு அந்த நபர் தன்னை காதலிப்பதாக கூறியுள்ளார். இந்த சிறுமி அந்த காதலை ஏற்க மறுத்துள்ளார். கோபமடைந்த அந்த நபர், உனது போட்டோவை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் அனுப்பிவிடுவேன் என்று மிரட்டியுள்ளார். மேலும் அவரை ஆடை இல்லாமல் நிர்வாணமாக வீடியோ கால் செய்யுமாறு மிரட்டியுள்ளார். பயந்து போன அந்த சிறுமி பெற்றோரிடம் கூறியுள்ளார். இது சம்பந்தமாக பெற்றோர்கள் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டப்பிரிவு மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் நேற்று மாலை மீண்டும் அந்த நபர் தான் கடலூர் வந்துவிட்டதாக கூறி, நீ கடலூர் வரவில்லை என்றால் உன்னுடைய போட்டோக்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவேன் என்றும் சிறுமியின் புகைப்படத்தை மார்பிங் செய்து அச்சிறுமிக்கு அனுப்பி மிரட்டிய நிலையில் இணையவழி காவல்துறையினர் கடலூர் சென்று பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருந்த முஜிப் அலியை கைது செய்தனர். அந்த நபரிடம் இருந்த தொலைபேசியை பார்த்த பொழுது அந்த சிறுமியின் மார்பிங் புகைப்படம் இருந்துள்ளது. மேலும் அவரது மொபைலை ஆய்வு செய்த போது அவர் பல்வேறு பெண்களுக்கு இதுபோன்று கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து அழைப்பு விடுத்து தவறான முறையில் செயல்பட்டு வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. முதலில் நட்புடன் பழகி பின்னர் பல்வேறு பெண்களை ஆடை இல்லாமல் வீடியோ கால் மூலம் வர சொல்லி அதனை ரெக்கார்ட் செய்து வைத்துக் கொண்டு மிரட்டுவதை வழக்கமாக வைத்துள்ளார். மேலும் அவர் 10க்கும் மேற்பட்ட போலியான இன்ஸ்டாகிராம் ஐடி மற்றும் 5க்கும் மேற்பட்ட பேஸ்புக் ஐடி பயன்படுத்தி வந்துள்ளார். அவருடைய செல்போனில் 15க்கும் மேற்பட்ட பெண்களுடைய புகைப்படங்கள், அந்தரங்க வீடியோக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட வாலிபரை போலீசார் சிறையில் அடைத்தனர். பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் புதுவைக்கு வந்துள்ள பயிற்சி முடித்த IAS அதிகாரிகள் புதுவையின் பாரம்பரிய மற்றும் மத்திய அரசு மூலம் செயல்படுத்தப்படும் முக்கிய திட்டங்கள் குறித்து முதல்வரிடம் கேட்டறிந்தனர். இந்திய ஆட்சிப்பணி பயிற்சி முடித்த 20 IAS அதிகாரிகள் பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி வந்துள்ளனர். அவர்கள் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களுக்கு சென்று பார்வையிட்டனர். இந்நிலையில் புதுச்சேரி ஆட்சியர் குலோத்துங்கன் முன்னிலையில் பயிற்சி IAS அதிகாரிகள் புதுவை சட்டப்பேரவை வளாகத்திற்கு சென்றனர். அங்கு முதல்வர் ரங்கசாமியை அவர்கள் நேரில் சந்தித்து பேசினர். அப்போது புதுவையின் பாரம்பரியம் மற்றும் மத்திய அரசு மூலம் செயல்படுத்தப்படும் முக்கிய திட்டங்கள் குறித்து முதல்வரிடம் கேட்டறிந்தனர். புதுவை அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு முதல்வர் விளக்கினார். அதன் பின்னர் அவர்கள் கடற்கரை சாலை, தலைமைச் செயலகம் உள்ளிட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டனர்.
பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் போக்குவரத்து தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் போக்குவரத்து தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் மற்றும் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போக்குவரத்து சம்பந்தமான பல்வேறு கேள்விகளுக்கு சரியான பதிலளித்த மாணவிகளுக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார். இதில் ஏராளமான கல்லூரி மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்க மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7450 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 101 ரூபாய். டெல்லி குடியரசு தின விழாவில் பங்கேற்க உள்ள புதுவை பழங்குடியினர்கள் பயணச்சீட்டு வழங்கி முதல்வர் ரங்கசாமி அனுப்பி வைப்பு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் திமுகவினர் சந்திப்பு. மதுபான கொள்கையில் வெளிப்படைத்தன்மை இல்லை, வேண்டியவர்களுக்கு மட்டும் உரிமம் வழங்கப்படுவதாக புகார். பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்டதை கண்டித்து சட்டமன்றத்தை முற்றுகையிட்ட மகளிர் காங்கிரசார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு முதல்வரிடம் மனு. புதுச்சேரியில் நாட்டு வெடிகுண்டு வீச்சு, 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் கைது. முக்கிய குற்றவாளிக்கு வலைவீச்சு. உப்பளம் துறைமுக வளாகத்தில் தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி, கவர்னர் முதல்வர் துவக்கி வைப்பு. சிறுமிக்கு ஆபாச படத்தை அனுப்பி மிரட்டி உல்லாசத்திற்கு அழைத்த மன்னார்குடி வாலிபர் கைது. 15க்கும் மேற்பட்ட பெண்களுடைய அந்தரங்க வீடியோக்கள் கண்டுபிடிப்பு.